ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோறு தாறுமாறு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது மண் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலுக்கு பார்த்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதுக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 நாளாக கட் பண்ணி போட வேணாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாங்க கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் காம்பில் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய் அடிப்பக்கமாக திருப்பி 2 சைடுமே பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு மெயினாக தேவை சின்ன வெங்காயம் தான். நீங்கள் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த குழம்பு நான் மண்கடாயில் தான் செய்ய போகிறோம். அதுவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு கார குழம்போ இல்லை புளி குழம்போ வச்சாலும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். எல்லாத்துலேயும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மண் கடாயில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேணாம். வெங்காயம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் வெந்தயத்தை கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் தான் அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். அதில் 5-6 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீட்டு வாதில் கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காய விதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை பழ சைஸில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் புளி. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் புளியை ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஓகே, இப்போது வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா பழமாக பார்த்து 2 குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அதிக மசாலா எதுவும் கிடையாது. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போது 2 ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்புத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்குங்க, குறைச்சிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சிங்கன்னா நார்மலாக வைக்கிற காரக்குழம்பு மாரி ஆகிடும். கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு லைட்டாக சுண்டி வந்துடும். இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா குழம்பு கொதித்து சுண்டி பார்த்திங்கன்னா சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கணும். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் டன். குழம்பு நல்லா கொதித்து ஒரு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் மேலே நல்லெண்ணெய் ஆட் பண்ணி குழம்பை இறக்கி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது வரைக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டைமுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.